அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஆஸ் பெர்கின்ஸ் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான லாங் லெக்ஸ் என்ற ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். 30 வருடங்களாக ஒரு சீரியல் கில்லரால் பல குடும்பங்களை சேர்ந்தவங்க மொத்தமாக இறந்து போயிருக்காங்க. பல வருடங்களாக சால்வ் ஆகாமல் இருக்க இந்த கேஸை ஒரு புது FBI ஏஜென்ட் இன்வெஸ்டிகேட் செய்யும்போது வெளியாகிற திடுக்கிடும் உண்மைகள் தான் லாங் லெக்ஸ் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. 90s இந்த படத்தோட கதை நடக்குது. சுமார் 30 வருஷங்களா லாங் லெக்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு சீரியல் கில்லர் பல குடும்பங்களோட சாவுக்கு காரணமா இருக்கான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லோரையும் கொடூரமாக கொன்னுட்டு அவரும் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த எல்லா கொலைகளிலும் பொதுவாக இருக்க விஷயம் என்னன்னா, எல்லா வீட்லேயும் 9 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லோருடைய பிறந்த தேதியும் 14. சரியா இவங்களோட பர்த்டேக்கு 6 நாட்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் இந்த எல்லா கொலைகளும் நடந்திருக்கு. அதோட லாங் லெக்ஸ் கையெழுத்து போட்ட வினோதமான குறியீடுகளுடன் கூடிய ஒரு லெட்டரும் எல்லா வீட்டில் இருந்தும் கிடைச்சிருக்கு. ஒரு க்ளூ கூட கிடைக்காம பல வருஷமா சால்வ் ஆகாம இருக்க இந்த கேஸை இன்ட்யூஷன் பவர் அதிகம் உள்ள FBI ஏஜென்ட்டான ஹீரோயின் லீ கார்ட்டர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சீனியர் ஏஜென்ட்டோட சூப்பர்விஷனில் ஒரு பக்கம் ஹீரோயின் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இதே பேட்டர்னில் கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நடக்கிற இன்வெஸ்டிகேஷனில் சீரியல் கில்லரோட லெட்டரை டீகோட் பண்ணுற ஹீரோயின் அடுத்ததாக சீரியல் கில்லர் உருவாக்கின ஒரு பொம்மையையும் கண்டுபிடிக்கிறாங்க. விசாரணையோட அடுத்த கட்டமாக சீரியல் கில்லரால் பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு பெண்ணை சந்தித்த பிறகு சீரியல் கில்லருக்கும் ஹீரோயினுக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரிய வருது. சீரியல் கில்லர் யாரு, எப்படி அவன் கொலை செய்கிறான், எதுக்காக கொலை செய்கிறான், வேறு யாரெல்லாம் அவனுக்கு உதவி செய்கிறாங்க, ஹீரோயினுக்கும் சீரியல் கில்லருக்கும் என்ன சம்பந்தம் என்ற பல கேள்விகளுக்கான ஆன்சர் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிப்பது தான் இந்த படத்தோட கதை என்றாலும் வழக்கமான படங்களை போல இல்லாமல் தொடர்ந்து ஏதோ ஒரு காட்சிகளால் பயமுறுத்தியும் கடைசி வரை ஒரு டிஸ்டர்பான ஃபீல்லையே இந்த படம் என்ன இருக்க வச்சது. இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸும் இதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக லாங் லெக்ஸாக நடித்த நிக்கோலஸ் கேஜ் வர போர்ஷன்ஸ் எல்லாம் மிரட்டலாக இருந்தது. இவருக்கு அடுத்தபடியாக லீ கார்ட்டர் என்ற ஹீரோயின் கேரக்டரில் நடித்த மைக்கா மன்ரோ கேரக்டரையும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்க சீரியல் கில்லரோட சம்மந்தப்பட்டிருக்காங்க என்ற சஸ்பென்ஸை கடைசி வரை கொண்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுண்ட் டிசைன் அட்டகாசமாக இருந்தது. 3 பார்ட்டாக சொல்லப்பட்ட இந்த படத்தோட எடிட்டிங்கும் நல்லா இருந்தது. லாங் லெக்ஸ் வர்ற காட்சிகளில் சினிமோட்டோகிராஃபி டீம் பயன்படுத்திய கலர் டோன் மற்றும் படம் முழுக்க வெரைட்டியான லைட்ஸை இவங்க பயன்படுத்திய விதமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரே படத்துக்குள்ள ஹாரர், ஸ்லாஷர், கிரைம் த்ரில்லர், அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் என பல ஜானரில் இந்த படத்தோட கதை இருந்தது மேலும் ஒரு சிறப்பான விஷயம். மொத்தத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.